திமுகவுக்கும் தாவேக்கும் தான் இந்த முறை போட்டி அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் பல்வேறு இடங்கள்ல பகிரங்கமா சொல்லிட்டே வராரு. அவருக்கு கூடுற கூட்டம் குறிப்பா இளைஞர்களுடைய பட்டாளம் அவரை நோக்கி வரது அதை உறுதிப்படுத்துற மாதிரி தானே தெரியுது. திரு விஜய் அவர்கள் அரசியல் அனுபவ இன்மையின் காரணமாக, அரசியல் முதிர்வு இல்லாத காரணத்தினால் அவர் இந்த கருத்தை கூறியிருக்கிறார். ஏனென்று சொன்னால், சினிமாவில் அவர் கதாநாயகன் எப்பொழுதுமே வில்லன்களை அடிக்கும் பொழுது ஒரு வில்லனாக வந்தாலும் அடித்தாலும் 10 வில்லனாக அடித்தாலும் அது கதையில் வந்துவிடும், சினிமாவில் வந்துவிடும். ஆனால் அரசியல் அப்படி அல்ல. இங்கே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 துவக்கிய பின்பு இன்று கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் 300 கிராமம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த 300 கிராமத்திலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிளை இருக்கிறது. ஒரு கிளைக்கு 25 உறுப்பினர் என்று வருகின்ற பொழுது, சிறிய கிராமங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 25 உறுப்பினரை கொண்ட கிளைக்கழகம் இருக்கும். பெரிய கிராமம் என்று வருகின்ற பொழுது அந்த கிளைக்கழகத்திலே 200-250 உறுப்பினர்கள் கூட இப்படி இருப்பார்கள். இப்படி உள்கட்டமைப்போடு 53 ஆண்டு காலம் இந்த கட்சியை வழிநடத்தி 31 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்று எதிர்கட்சியாக இருக்கின்ற இயக்கம். இந்த இயக்கத்தை மறந்து ஏதோ கூட்டம் கூடுகிறது என்பதற்காக இவர் இந்த கருத்தை சொல்கிறார். அவர் ஆட்சியில் இருக்கிறார் என்பதற்காக. தேர்தல் களம் வரட்டும், ஒரு வாக்குச்சாவடியில் அப்பொழுது தெரியும் திரு விஜய் அவர்களுக்கு யாருக்கு போட்டி என்று அப்பொழுது தெரியும். அந்த வாக்குச்சாவடியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் அங்கே போட்டி இருக்கும். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு கிராமத்திலேயும் அந்த கிராமத்திலே நடக்கின்ற பிரச்சனைகள் கூட கட்சியின் அடிப்படையிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி கட்சியின் அடிப்படையில் நடக்கின்ற பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டன் தன்னுடைய உடன் பிறந்த அண்ணனே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் கூட அவன் பாதிக்கப்படுகிறான் என்று சொன்னால் கட்சியின் அடிப்படையில் தான் அவனை உற்று நோக்குவான். அப்படிப்பட்ட உணர்வுள்ள இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட உணர்வுள்ள தொண்டர்களை கொண்ட இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அப்படிப்பட்ட தொண்டர்கள் கடுமையாக உழைத்து போராடி கொண்டு இந்த வெற்றிக்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏதோ நேற்று அரசியல் இன்று தான் தோன்றித்தனமாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கி இவ்வளவு செல்வாக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் மக்களுக்காக சேவை செய்தவர்.